அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமொழிகளை மறுத்து பல்வேறு குழப்பங்களை செய்யக்கூடிய சாரார் தற்போது நபித்தோழர்களை பற்றி தப்பும் தவறுமாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏன் இந்த வேலையை இவர்கள் தற்போது மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இவர்களுடைய தவறான சிந்தனையில் இருந்த பல சகோதரர்கள் அவையெல்லாம் அசத்தியமானவை என்று உணர்ந்து அந்த கொள்கையில் இருந்து விலகி சலஃபுகளுடைய பாதைக்கு வருகின்றார்கள். இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் சலஃபுகள் மீது பல்வேறு அவதூறுகளை இந்த சாரார் கூறி வருகின்றார்கள். அவர்கள் கூறக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு சலஃபுகள் மீது, இவர்கள் முன்னோர்களை பின்பற்றுகிறார்கள், அல் குர்ஆனில் முன்னோர்களை பின்பற்றியவர்கள் வழிகேடர்கள், காஃபிர்கள் முன்னோர்களை பின்பற்றினார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. அதே அடிப்படையில் தான் சலஃபுகளுடைய வாதமும் இருக்கின்றது என்ற ஒரு தவறான விமர்சனத்தை நம்மீது அவர்கள் வைக்கின்றார்கள். அல் குர்ஆனில் முன்னோர்களை பின்பற்றுவதை பற்றி இரண்டு விதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு விதம், காஃபிர்கள் அவர்களுடைய முன்னோர்களை பின்பற்றினார்கள். அல் குர்ஆனை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய போதனைகளை செவிமடுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட போது, நாங்கள் இறை செய்தியை பின்பற்ற மாட்டோம், அதற்கு முரணாக இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னோர்களைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று காஃபிர்கள் கூறினார்கள். இந்த அடிப்படையில் முன்னோர்களை அவர்கள் பின்பற்றியதாக அல் குர்ஆன் கூறுகின்றது. அல் குர்ஆனில் இன்னொரு வகையிலான பின்பற்றுதலும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நல்லோர்கள் ஈமானில், இறையச்சத்தில், அல்லாஹ்வுடைய போதனைகளை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நல்லோர்களை பின்பற்றக்கூடிய முறை, இதையும் அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. ஆனால் இதை வழிகேடு என்றோ இது கெட்ட காரியம் என்றோ அல் குர்ஆன் சொல்லவில்லை. மாறாக இந்த பின்பற்றுதல் தேவையானது, இது சொர்க்கவாசிகளுடைய பண்பு, இது நல்லோர்களுடைய பண்பு, அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுடைய செயல்பாடு என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. காஃபிர்கள் அல் குர்ஆனுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு எதிராக அதை மறுத்து பின்பற்றினார்கள், அது ஒரு விதம். அதை அல் குர்ஆன் கண்டிக்கின்றது, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அல் குர்ஆனில் நல்லோர்களை நல்ல விஷயத்தில் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வலியுறுத்துகின்றான். இப்படியும் பல்வேறு வசனங்களை நம்மால் அல் குர்ஆனில் பார்க்க முடியும். 52வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமான் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும் வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை. சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்றார். சொர்க்கவாசிகள் யார் என்றால், அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், ஈமானில் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய சந்ததியினர்களையும் நாம் மறுமையில் ஒன்றாக சேர்த்து வைப்போம், சொர்க்கத்தில் ஒன்றாக சேர்த்து வைப்போம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஈமான் கொண்டவர்களையும் ஈமானில் அவர்களை பின்பற்றியவர்களையும் சொர்க்கத்தில் நாம் சேர்த்து வைப்போம். இங்கே பின்பற்றுதல் என்ற வார்த்தை அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். முன் சென்ற நல்லோர்களை, ஈமான் கொண்ட நல்லோர்களை அவர்களுடைய வழிதோன்றல்கள் பின்பற்றுவார்கள். அப்படி பின்பற்றினால் அவர்களும் சொர்க்கவாசிகளாக சுவனத்திலே ஒன்று சேர்த்து வைக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானே, இங்கே முன்னோர்களைத்தானே இங்கே சொர்க்கவாசிகள் பின்பற்றுகிறார்கள். முன்னோர்களும் சொர்க்கவாசிகள், பின்பற்றக்கூடியவர்களும் சொர்க்கவாசிகள், இரண்டு சாராரும் சொர்க்கவாசிகள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். இந்த பின்பற்றுதல் கூடாதா? நல்லோர்களை நல்லோர்கள் பின்பற்றலாம் என்று இந்த வசனம் சொல்கின்றது. அதே போன்று 4வது அத்தியாயம் 115வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. இந்த தூதருக்கு முரண்பட்டு மூமின்களுடைய பாதையை அல்லாத வேறொரு பாதையை யார் பின்பற்றுவாரோ அவருடைய போக்கிலே அவரை விட்டு விடுவோம், நரகத்திலே அவரை கருக்குவோம், அவர் ஒதுங்கக்கூடிய அந்த இடம் மிக மோசமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். ஆக இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? தூதருக்கு எதிராக சென்று
மூமின்களுடைய வழியை பின்பற்றாமல் வேறு வழியை பின்பற்றக்கூடியவன் நரகம் நுழைவான். அப்படியானால் தூதருக்கு கட்டுப்பட்டு மூமின்கள் சென்ற பாதையில் செல்லக்கூடியவர் தான் சொர்க்கம் செல்வார், இதற்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர் நரகம் செல்வார் என்று அல்லாஹ் இங்கே கூறுகின்றார். மூமின்களுடைய வழியில் செல்ல வேண்டும். ஆக இங்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மூமின்களுடைய வழி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அதே வழியில் தான் மூமின்களும் செல்வார்கள். அந்த மூமின்களுடைய வழியில் நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றார். இதுவும் முன்னோர்களுடைய வழிதானே. மூமின்களுடைய பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் இந்த ஆயத்தில் மூமின்கள் என்று யாரை சொல்கின்றான்? சஹாபாக்களை சொல்கின்றான். அவர்கள் தான் இந்த ஆயத்து இறங்கும் போது மூமின்கள் என்று அல்லாஹ்வால் குறிப்பிடப்பட்டவர்கள். இன்னொரு வசனம் 9வது அத்தியாயம் 100வது வசனம் குறிப்பிட்டு சஹாபாக்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்பற்ற வேண்டும் என்று இந்த ஆயத்தில் குறிப்பிடுகிறார். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அன்சாரிகளிலும் முஹாஜிர்களிலும் முந்தி சென்ற முதலாம் அவர்கள். வல்லதீன தபஅஹும் பிஹ்சான், அழகிய முறையில் அவர்களை பின்பற்றியவர்கள். ரலியல்லாஹு அன்ஹும், இவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களுக்கு சுவனத்து இன்பங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று அவர்களுடைய பல்வேறு சிறப்புகளை இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? முஹாஜிர்கள் அன்சாரிகளை முதலில் சொல்லி அவர்களை நல்ல முறையில் பின்பற்றியவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்கின்றான். அன்சாரிகளை முஹாஜிர்களையும் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றியவர்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர்கள் தான். எப்படி முஹாஜிர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அன்சாரிகளை பொருந்தி கொண்டானோ அவர்களை அழகிய முறையில் பின்பற்றியவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்கின்றான். சஹாபாக்களை பின்பற்றலாம், முஹாஜிர்களை பின்பற்றலாம், அன்சாரிகளை பின்பற்றலாம், மார்க்க விஷயத்தில் அவர்கள் வழியில் நாம் செல்லலாம், அது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்குரிய காரியம்தான் என்று இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே முன்னோர்களை பின்பற்றுவது மொத்தத்தில் வழிகேடு என்று சொல்ல முடியாது. அல் குர்ஆனுடைய பார்வையில் 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு விதம் அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக இறை செய்தியை நிராகரிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய முன்னோர்களை நாம் பின்பற்றக்கூடாது, அது காஃபிர்களுடைய வழிமுறை. இன்னொன்று, அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை கச்சிதமாக மிகச்சிறந்த முறையில் கடைபிடித்த சஹாபாக்கள், மூமின்கள், நல்லோர்கள், அவர்களுடைய பாதையில் நாம் பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய பாதையில் செல்ல வேண்டும் என்று இதே கருத்துப்பட இன்னும் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். சலஃபுகள் முன்னோர்களை பின்பற்ற சொல்கிறார்கள் என்று சொல்லி இந்த வசனங்களை எல்லாம் இவர்கள் எடுத்து காட்ட மாட்டார்கள். காஃபீர்கள் நாங்கள் எங்கள் முன்னோர்களை பின்பற்றுவோம், அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்க மாட்டோம் என்று சொன்ன ஆயத்துக்களை எடுத்துக்காட்டி நமக்கு எதிரான வசனங்களாக இவர்கள் சித்தரித்து காட்டுகின்றார்கள். அல் குர்ஆனுடைய அறிவுமுள்ள மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் நாம் சொல்வது என்ன, இவர்கள் சொல்வது என்ன என்பதை.